என்னங்க, டெலிவரி கொடுக்க வேற டைம் ஆகுது. அங்க கார்மெண்ட்ஸ்ல வேற வேலை எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏய், கண்டிப்பா நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கோம். அக்கா, ஜீவா, விஜய் எல்லாரும் இருக்காங்கல்ல. ஏதாச்சும் பிரச்சனைனா கால் வந்திருக்கும்ல. ஏய், நீ ஆர்டர் பத்திலாம் கவலைப்படாத. இல்லங்க, என்னால அப்படி இருக்கவே முடியல. டென்ஷனாவே இருக்கு. நீங்க என் போனை கொடுங்களேன், நான் விஜய்க்கு கால் பண்ணி பாக்குறேன். சரி இரு, நானே கால் பண்றேன். வேலை சரியா நடக்குதான்னு விசாரிக்க விஜய்க்கு தான் கால் பண்ணுவீங்களோ? அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கேன்? கால் பண்ணிக்கிட்டே இருங்க, இங்க இருந்து ஒரு பதிலும் வராது. எடுக்கல, போன் ரிங் போய் கட் ஆகுது. வேலை பிஸியில கவனிக்காம இருக்காளா இல்ல ஏதாவது பிரச்சனையானு தெரியலையே. நீ ஏன் பிரச்சனைன்னு நினைக்கிற? வேலை பார்க்குற வேகத்துல கவனிக்காம இருந்திருப்பாங்க. இரு, நான் ஜீவா கால் பண்றேன். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் கேடி இவன் தான். கிடைக்கிறத பத்தியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி. மேனேஜர்னு பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி விசாரிப்ப? புருஷனை பொண்டாட்டியும் என்னை இங்க டம்மி பீஸா யூஸ் பண்றீங்களா? அப்ப நான் இந்த வேலையை செஞ்சதுல தப்பே இல்ல. பாக்குறேன் எனக்கு எப்போ கால் பண்ண போறீங்கன்னு பாக்குறேன். ஜீவாவும் கால் எடுக்கல.